குயின் ஃபேஷன்ஸ். வணக்கம். நீங்கள் இப்போது லைனிங் எப்படி தைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்காரணத்தை கொண்டும் பேக் சைடில் பாருங்கள், மேல் துணி கட் பண்ணவே கூடாது. லைனிங் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு தையல் போடுங்க. எப்படி போடுற மாதிரிங்க அது மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு விடக்கூடாது. இதில் 1/4 இன்ச்சு விட்டால் போதும். 1/4 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு தையல் போடுங்க. போட்டுட்டு பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் நீங்கள் நெக்கை கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இதை விட கொஞ்சம் அகலமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அது ஷேவ் சரியில்லைன்னா திரும்ப கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. இது மாதிரி திருப்பிட்டிங்கன்னா கழுத்தும் ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு கீழே பாட்டமும் ஃபினிஷ் ஆகிடும். ஃபினிஷ் ஆன பிற்பாடு மேலே படிமான தையல் ஒன்று போடுங்க. அதே மாதிரி கீழே பாட்டமுக்கு தையல் போட்டுட்டு இப்போ பேக் சைடில் திருப்பி பாருங்கள். லைனிங் எந்த அளவோ நம்ம அந்த அளவுக்கு நல்லா கார்னரில் எட்ஜில் தான் தையல் போடணும். ஏன்னா நம்ம இல்லை ஸ்லீவோ இல்லை ஷோல்டரோ ஜாயின் பண்ணும்போது இந்த தையல் வெளியில் தெரியக்கூடாது. அதனால் கடைசியாக தான் தையல் போடணும். எட்ஜில் தான் தையல் போடணும். தையல் போட்டுட்டு மீதி இருக்கிற துணியை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சென்டர் டாட்டு பிடிங்க. சென்டர் டாட்டு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க. 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பிடிக்கணும். பிடிச்சிட்டு எடுத்து வைங்க. அடுத்தது ஃப்ரண்ட் சைடை ஓப்பன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துக்கணும். ஃப்ரண்ட் சைடு ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு தான் நம்ம தையலே போடணும். ஒரு குண்டூசி எடுத்து குத்திக்கோங்க. குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஷேப் மாறிட்டுதுன்னா ஒரே பக்கமாக தைச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுங்க. அதே தான் 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு படிமான தையல் போட்டுட்டு ஃபுல்லாக அதே மாதிரி எட்ஜில் தையல் போட்டுட்டு துணியை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடுங்க. இது இப்போ காட்டன் ப்ளவுஸு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தைக்கலாம். தாராளமாக தைக்கலாம், தப்பு இல்லை. இல்லை லேஸ் வைக்கணுன்னாலும் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா மட்டும் துணி இருந்ததுன்னா அந்த மாதிரி கழுத்து பீஸ் வைக்கலாம். இதுக்கு தேவையில்லை. டாட் பிடிச்சிக்கோங்க. டாட்டுக்கும் தனி வீடியோ போட்டிருக்கேன் எப்படின்னு. சென்டராக எடுத்து ஒரு 1 இன்ச்சுக்கு
நீங்கள் 1/4 இன்ச்சை விட ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு கழலாது. 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி பாருங்கள். ஷோல்டர் கழலாமல் ஃபிட்டிங்காக இருக்கும். இதே மாதிரி இப்போ இந்த சைடில் குண்டூசி எடுத்துகிட்டு அதே 1/4 இன்ச்சுக்கு தைச்சி திருப்பிக்கோங்க. தைச்சி திருப்பிட்டு ஃபுல்லாக சின்ன சின்ன எட்ஜில் தையல் போட்டுட்டு அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணுங்கள். ரெண்டு தையல் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதே மாதிரி இப்போது இந்த இது 3வது டாட் பிடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். என்றைக்குமே வந்து லைனிங் தைக்கும்போது அந்த சின்னதாக பேக் சைடு திருப்பிட்டு லைட்டாக ஒரு தையல் போட்டிங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து பிரியாது. அதுக்காக நான் எல்லா ப்ளவுஸ்லையுமே இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுருவேன் நான். போட்டுட்டு இப்போவே நீங்கள் 2 தையல் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண பிற்பாடும் போடுறதா இருந்தாலும் போடலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பிடிச்சிட்டு டாட் இது பட்டி பீஸு பிடிக்கிறது வந்து நம்ம குறித்து வச்சுக்கிறோம். என்ன அளவு இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு எடுத்துக்கணும். நான் பாருங்கள் தச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த அளவை எடுக்கும்போது நான் 1/2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். நம்ம தச்சு திருப்பாதும் போது 1/2 இன்ச்சு எடுக்க மாட்டேன், 3/4 இன்ச்சு எடுப்பேன். இதை வந்து நான் அடித்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட்டி பீஸ் அடித்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். 2 பட்டியும் அடித்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு பீஸு இருந்தால் குறிக்கிறதுன்னு இப்போவே பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கலாம், தப்பில்ல. ஆனால் இது இன்னும் எனக்கு வந்து ஸ்பீடாக இருக்குங்கிறதால நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன். குறிச்சிட்டு நான் பாருங்கள் 1/1 வச்சு, அதாவது 2ம் வந்துட்டு எதிர் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வச்சாதான் ஒரு பட்டி இந்த சைடு வரும், ஒரு பட்டி இந்த சைடு வரும். நமக்கு தேவையான அளவு எடுத்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு 1.25 எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு, அதே மாதிரி 2.25 எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு. அந்த நம்ம 2வது டாட் எந்த இடத்துல பிடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல குறிச்சிக்கோங்க. அந்த இடத்துல குறிச்சிட்டு இப்போ 1.5 இன்ச்சுன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கட் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஃபிட்டிங்காகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது.
அந்த இடத்துல சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது பட்டி பீஸ் தைக்க போகிறேன். அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேல் துணியை மட்டும் வச்சு தைச்சிக்கணும். மேல் துணியை மட்டும் வச்சு அடியில் வச்சு தைக்கிறேன். திரும்ப பாருங்கள், அப்படியே எடுத்துட்டு உள் துணியை வந்து சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே தைக்க போகிறேன். இதுவும் வீடியோ போட்டிருக்கேன் நான் தனியாக. இப்போது லைனிங் கட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அடுத்த வீடியோ அது போடுறேன். அதே மாதிரி இதை பாருங்கள், அந்த மாதிரி பிரிச்சுட்டு மேல் துணியை மட்டும் வச்சு தைக்கிறேன். இது மடிச்சிங்கன்னா 1/4 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம உள்ளே விட்டு திருப்பி அது ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். இது மாதிரி வச்சு தைச்சிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக மடித்து வந்துடும். நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளே விட்டு தைச்சி திருப்பணுன்ற அவசியமே கிடையாது. பாருங்கள், 2 ஈவனாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஈவனாக இல்லை அப்படின்னா லைட்டாக வேணால் நம்ம டாட்டில் தான் பிடிக்க முடியும். ஒரு நூல் இழை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக பெருசாக இருந்தது, அதனால் நான் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ கொக்கி பீஸ் வச்சுடுங்க. கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கணும். இப்போ கொக்கி பீஸு நான் லைனிங் துணி மட்டும்தான் வைப்பேன். நமக்கு எவ்வளோ தேவையோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாகவே மடித்து அடிக்கணும். மடித்து அடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இது எடுத்துக்காது, அந்த பீஸ் எடுத்துக்காது. திரும்ப மடித்து இன்னொரு தையல் போட்டுருங்க. இதுக்கும் தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது கொக்கி மாட்டுறது. ஒரு பக்கம் மடித்து அடிச்சுட்டு அடியில் வச்சு கீழே மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள், கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் தான் நம்ம வைக்கணும். வச்சு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்போ வந்துட்டு நீங்கள் கொக்கி பீஸு வைக்கும்போது நகராது, துணி ஈவனாக இருக்கும். கரெக்டாக கொக்கி பீஸ் டாட்டு குறிச்சிக்கோங்க, எந்தெந்த இடத்துல போடணும் அப்படின்னு. வி ஷேப் போடுறது. அடுத்தது கை. பாருங்க எப்படி இருக்குன்னு ப்ளவுஸு. கையும் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு எந்த மாதிரி வச்சோமோ அதே மாதிரி தான் கையும் வைக்கணும். ஏன்னா கை வந்து மாற்றி வச்சிட்டிங்கன்னா ஒன் சைடே வந்துடும். எது மேல் சைடுன்னு பார்த்துக்கோங்க. இப்போவே வச்சுக்கோங்க கையை. நம்ம நாச் மார்க் போட்டிருப்பேன் நான். ஒரு நாச் மார்க் அந்த பக்கம் வந்ததுன்னா ஒரு நாச் மார்க் இந்த பக்கம் வந்துடும். இது மாதிரி தான் வச்சு எடுத்துப்பேன். அதே மாதிரி 1/4 இன்ச்சு வச்சு ஒரு தையல் போடுங்க.
இதே மாதிரி தான் ஆரி ப்ளவுஸும் தைக்கணும். என்ன நாம் வந்துட்டு அந்த ப்ரெஷர் போட்டிருக்கு இல்லையா, ஒத்த குதிரைம்பாங்க, ஒத்த குதிரை மட்டும் வச்சு போடணும். திருப்பி படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அடித்து திருப்பிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து அந்த லைனிங் ஏற்ற மாதிரி லைனிங் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு 2 தையல் போடுங்க. அப்போ தான் லைனிங்லாம் இது வந்து என்னுடைய கஸ்டமர் அவங்களே எடுத்துகிட்டு வந்த லைனிங்கு, அதனால் கலர் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா லைனிங் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம அலசி போட்டு ஒரு தடவை அயர்ன் பண்ணி பண்ணினோம்னா அது வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைனிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ஆகிடும். அதனால் நம்ம ஒரு தடவை லைனிங்கை அலசி போட்டு துவைச்சி அயர்ன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணோம்னா நீட்னஸாக இருக்கும். எப்படி பார்த்தாலுமே 2 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த லைனிங் வந்து கீழே இறங்காது, கொஞ்சம் லூஸ் ஆனாலும். அதுக்காக தான் 2 தையல் போட்டுக்கிறது. கரெக்டாக ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டை வச்சு நாச் மார்க் வச்சுட்டு இப்போது ஒரு தையல் போடுங்க. கை பார்த்தீங்கன்னா நான் நாச் மார்க் போட்டிருக்கிறது ஃப்ரண்ட் சைடு வரும், குடஞ்ச பகுதி ஃப்ரண்ட் சைடு வரும். ரெண்டு தையல் போட்டுக்கணும். ஷோல்டரும் ஸ்லீவும், ஸ்லீவு டாட் இது எல்லாமே மேக்ஸிமம் 2 தையல் வரும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கை வந்து ப்ராப்ளமாக இருந்ததுன்னா கரெக்டாக அந்த ஷோல்டரும் நாச் மார்க்கையும் நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம் ஷோல்டர்கிட்ட. அப்போ வந்து விலகாது. நாச் மார்க் கொஞ்சம் நகர்ந்தாலும் கையை திருகின மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம நாச் மார்க்கும் ஷோல்டரும் கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட இருக்கணுங்கிறது. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, எனக்கு வந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணி தான் கேட்குறாங்க எல்லாருமே என்னுடைய ஃபோன் நம்பரை வச்சு. இப்போ அடுத்தது வந்து வேறு டிசைன் கேட்டிருக்காங்க. இப்போ கையோடைய அளவு குறிச்சிக்கோங்க. கையோடைய அளவு அதே மாதிரி நான் வந்துட்டு செஸ்டோடைய அளவும் டாம்ஹோல் அளவுடைய அளவும் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். இது செஸ்டோடைய அளவு. அடுத்தது ஆம்ஹோலுடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கிறேன். என்றைக்குமே ஒரு தையல் போட்டுட்டு நான் செக் பண்ணிப்பேன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கணும். எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், கரெக்டாக அந்த பட்டன் இருக்கு இல்லையா, நம்ம பட்டி பீஸு கொக்கி பட்டி வைக்கிறோம் இல்லையா, இதுலேருந்து தான் பார்க்கணும். அளவு பார்த்து கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க.
அடுத்தது லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோ போடுறேன். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. நம்ம அயர்ன் பண்ணி கொடுத்தா இன்னும் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் எல்லாம். ப்ளவுஸ் பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.